முக்கிய செய்தி. புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக தற்பொழுது அவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ் முருகன், வணக்கம். தற்பொழுது திடீர் நெஞ்சுவலி காரணமாக செந்தில் பாலாஜி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அவரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தார். இதுவரை 48 முறை அவரது நீதிமன்ற காவலானது நீட்டிப்பு பெற்றிருக்கிறது. கடந்த 18ஆம் தேதி கூட உயர்நீதிமன்றத்தில் அவரது வழக்கானது விசாரணைக்கு வந்தபோது ஆன்லைன் மூலமாக அவர் ஆஜராகியிருந்தார். இந்த நிலையில 18ஆம் தேதி அவரது காவல் நீட்டிப்பு முடிந்த நிலையில 22ஆம் தேதி, அதாவது நாளை வரை காவலை நீட்டித்து நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழல்ல அவர் ஏற்கனவே இறுதியாக 2 மனுக்களை தாக்கல் செய்திருந்தார் உயர்நீதிமன்றத்தில். இந்த சட்டவிரோத வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க, அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் விடுவிக்க கோரி, அதே போல அமலாக்கத்துறையினர் அளித்த வங்கி பரிவர்த்தனை விவரங்களும் தங்களிடம் வழங்கப்பட்டதும் வேறு விதமாக இருக்கிறது என 2 மனுக்களை தாக்கல் செய்திருந்த நிலையில இரண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த சூழல்ல 22ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த சூழல்ல இன்று மதியம் அவர் புழல் சிறையில் வழக்கம் போல் தனது செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருப்பது மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு லேசாக நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக உணவு சாப்பிட்ட உடனேயே சிறிது நேரத்தில் அவருக்கு வாந்தி ஒரு முறை எடுத்திருக்கிறார் என அங்க இருக்கக்கூடிய புழல் சிறை மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வாந்தி எடுத்தவுடன் மிகவும் சோர்வாக காணப்பட்டிருக்கிறார். அதே போல அவரது படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த பொழுது மிகவும் சோர்வாக உணர்ந்த உடனே உடனடியாக அவர் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து செல்ல வேண்டும் என புழல் மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும், அதன் அடிப்படையில சரியாக ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக புழலில் இருந்து வாகனம் மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அவர் அழைத்து வரப்பட்டார். அங்கு அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் முதலுதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வழங்கப்பட்ட சிகிச்சையின் முடிவுல ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அவரை மாற்றுவது என அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் முடிவு செய்ததன் அடிப்படையில் தற்பொழுது வேறு ஒரு ஆம்புலன்ஸ் மூலமாக அவர் ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இவ்வாறு அழைத்து செல்லப்படும் போது அவர் முகவுரை அணிந்திருந்தார். அதே போல மிகவும் சோர்வாகவும் மெலிந்தும் காணப்பட்டிருக்கிறார். கடந்த சில நீதிமன்றத்தில் ஆஜராகும் பொழுதும் அவர் நடந்து வரக்கூடிய காட்சியிலையும் நம்மால் பார்த்திருக்க முடிய சூழ்நிலை. இன்றைய தினம் அவர் மிகவும் சோர்வாகவும் படுத்திருந்த நிலையிலும் இருந்திருந்தார். எனவே தற்பொழுது அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள், மேல் சிகிச்சைகள் அங்கு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் வழங்கப்படுகிறது என்பது குறித்து அங்கு அவர் சென்று அனுமதிக்கப்பட்ட பிறகே தெரியும். இங்கு எடுக்கப்பட்ட சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகள் குறித்தாக இங்க இருக்கக்கூடிய, அதாவது ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தற்போது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு தெரியப்படுத்திருப்பதாகவும் தகவல் வெளியா இருக்கின்றன. இந்த சூழலில் ஏற்கனவே கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட போது நீண்ட நாட்களாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையில் இருந்ததார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.